முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நீ என்னிடம் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாயோ அப்படி நீ கேட்ட அந்த மங்களகரமான நல்ல சந்தோஷ செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதாவது நான் சொல்வதை தவிர்க்காம தாமதிக்காம உடனே கேட்டினா கேட்டு முடிச்ச 2 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி நீ எதிர்பார்த்தது போலவே வெற்றியாக உன்னை வந்து சேரும். வரப்போகிற அந்த சந்தோஷ செய்தியை கேட்டு நீ கண்ணீர் வடிப்பதை பார்ப்பதற்காக, ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வதை பார்ப்பதற்காக என் மனசு ஏங்குது என் செல்வமே. என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உனது பிரச்சனைகளை எல்லாம் மண்ணில் போட்ட விதையாக நான் போட்டு வச்சிருக்கேன். அதில் விதையெல்லாம் முடிஞ்சு எப்படி செடி அழகாக வளருமோ அதே போல் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து போய் உனக்கான சந்தோஷம் அழகான செடி போல மலரப்போகுது. நிச்சயமாக என் நிழலில் அடைக்கலமாகி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்கி தர்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ கேட்ட சொத்து, சுகம், சந்தோஷம், வெற்றி, உன் பிள்ளைங்களோட படிப்பு எல்லாவற்றையும் நல்லபடியாய் வெற்றிகரமாய் முடித்து கொடுப்பேன். எப்போதும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தவிர்க்காம தள்ளி போடாமல் உடனே செஞ்சிடு. உன் வேலைகளையும் கடமைகளையும் நீ கவனத்தோடு சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கையை நான் தானாகவே மாற்றி அமைச்சிடுவேன் செல்வமே. எப்போவுமே உன் மனசில் உனக்கே தெரியாத ஒரு இனம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இருக்கு. உன் புத்தி உன்னை கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னாலும் உன் மனசு அதை நினச்சி கவலைப்படுது, பயப்படுது. முதல்ல புத்தியையும் மனசையும் ஒருநிலைப்படுத்து, சமநிலைப்படுத்து. புத்தியும் மனசும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி சிந்திக்கட்டும். அந்த மனப்பக்குவம் உனக்குள்ள வரட்டுமே செல்வமே. எப்போது உன் புத்தியும் மனசும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி யோசிக்குதோ அப்போதுதான் அந்த விஷயத்தில் உன்னால் வெற்றியை பெற முடியும். எப்போதும் உன் எண்ணங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா அந்த எண்ணங்களை வலிமையானதாக, பலம் உள்ளதாக, அதிகமானதாக மாற்றிக்கோ. அதுவே உன்னுடைய எண்ணங்கள் பலவீனமானதாக, உனக்கு பயத்தையும் கவலையும் கொடுப்பதாக இருந்தால் உடனே அந்த எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களாக நினச்சி தூக்கி எரிஞ்சிடு என் செல்வமே. நீ எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெற்று உயர்ந்து நிற்கணும்னா உனக்குள்ள நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்தியும் அதிகமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை இப்போது எப்படி இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க என்னால் முடியும். உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்ட இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த சங்கடமும் வேண்டாம் என் செல்வமே. வேலை இருக்கையில் வேதனை வராதுன்னு மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கோ. உன் சோதனைகள் அனைத்தையும் நான் சாதனையாக மாற்றி காட்டுவேன். இப்போதே உனக்கான நல்ல நேரத்தை வரவழைத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் இருக்கும் சறுக்கல்களிலிருந்தும் சரிவுகளிலிருந்தும் மீண்டு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க போகிறேன். உனக்கான வருமானம் அதிகமாகும். ஓ மனசில் உயர்வான நல்ல சிந்தனைகள் உருவாகும். உனக்கு வரக்கூடிய நல்ல எண்ணங்களை எல்லாம் சரியாக செயல்படுத்த முயற்சி செய். நீ எப்போது நேர்மறையான நல்ல விஷயங்களை யோசிக்கிறாயோ அப்போதே உனக்கான வெற்றியை நான் கொடுத்துருவேன். நீயும் புது நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையில் புதுத்துணர்ச்சியோட எல்லா செயல்களையும் செய்யும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பயணத்தை நோக்கி வருவாய். இந்த அப்பன் முருகனின் விழிப்பட்டதால் உன் வாழ்க்கையே ஒளி பொருந்தியதாக மாறப்போகுது என் செல்வமே. நல்ல விடியல் வரும், நல்ல நேரம் வரும்னு காத்திருந்த உனக்காகவே இப்போது நல்ல விடியலாய் சூரியனாய் நான் வந்து ஒளியை கொடுத்துட்டேன். நல்லதோ கெட்டதோ என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு நாள் மாறத்தானே போகிறது. உனது பூர்வ ஜென்ம பந்தமாக இருக்கும் உன் அப்பன் முருகனே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். நான் எப்போதும் வெறும் வார்த்தைக்காக எதையும் சொல்ல மாட்டேன். நான் சொல்வதெல்லாம் சத்தியமான வாக்கு. உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரப்போகிற வாக்கு. நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் என்ன செய்யணுமோ அது அனைத்தையுமே சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு தருவேன். ஓம் முருகா ஓம் முருகான்னு என் பெயரை சொல்ல சொல்ல கண்டிப்பாக உனக்கான ராஜயோகம் உன் வாழ்க்கையில் கூடி வருமேன் செல்வமே.
சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டமான விஷயங்கள் நடக்கலாம். உன் வாழ்க்கை உன்னை கடுமையாக சோதிக்கலாம். அப்போதெல்லாம் நீ திகைச்சு போகவோ தளர்ந்து போகவோ கூடாது. வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனைகளும் வரும்போது அந்த சமயத்தில் உனக்கான ஒரு புது வாய்ப்பையும் புதிய வாழ்க்கையும் நீ யோசிச்சு பார்த்தினா அது உனக்கு இருப்பது கண்களுக்கு புலப்படும். ஆமேன் செல்வமே. எல்லா கெட்டதுலேயும் நான் ஒரு நல்லதை வச்சுருப்பேன். எல்லா நல்லதுக்குள்ளும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை வச்சுருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதெல்லாம் நீ கஷ்டப்படுகிறாயோ, எப்போதெல்லாம் உனக்கு சோதனைகள் வருகிறதோ, அப்போது அதன் மூலமாகவே உனக்கு ஒரு புது வாழ்க்கையும் புது வாய்ப்பையும் புத்துணர்ச்சியையும் நான் கொடுப்பேன்றதை நம்பு. முடிவில் கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே. என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையை நான் சீரமைக்கப் போகிறேன். நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் வந்துள்ளேன். இனி நாள்தோறும் உனக்கு புது பொலிவும் புது பொருளும் உண்டாக போகுது. என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையிலே எல்லாமே சிறப்பாக வந்து சேரப்போகுது என் செல்வமே. நீ ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்காம இப்போதைக்கு இருக்குன்னா கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்படுறதை விட சிறப்பான ஒன்றை உன் கைகளில் சேர்க்க போறேன்றதை புரிஞ்சுக்கோ. பணத்தை சிக்கனப்படுத்தினா வாழ்க்கை இனிக்கும், வாழ்க்கை செல்வமுடையதாக மாறும். அதுவே வார்த்தைகளை சிக்கனப்படுத்தும் போது உறவு நீடிக்கும், மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். இப்போது முடிவெடு. பணத்தையும் சிக்கனப்படுத்தணும், வார்த்தைகளையும் சிக்கனப்படுத்தணும். வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும்னு இப்போதே முடிவெடுத்து விடு என் செல்வமே. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். எப்படி வாழப்போகிறேன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னவங்க முன்னாடி இப்படி தான் நான் வாழ்கிறேன்றதை நீ வாழ்ந்து காட்டணுமே செல்லமே. என்ன செய்யணுன்ற முடிவெடுக்கிறது போலவே எதை செய்யக்கூடாதுன்றதை முடிவெடுக்க கற்றுக்கோ. ஏன்னா நல்ல விஷயங்களை செய்வது மட்டும் முக்கியமல்ல, கெட்ட விஷயங்களை செய்யாமல் இருப்பதும் மிகவும் முக்கியம் என்பதை புரிந்துகொள். சில மனிதர்கள் இருப்பாங்க, தான் பேசுறது தான் சரி, தான் சொல்கிறது தான் சரி, தான் நினைக்கிறது தான் சரின்னு. நீ என்னதான் உண்மையையும் யதார்த்தத்தையும் சொன்னாலும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் மனசு இருக்காது. அப்படி தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டுமே சரின்னு வாதாடுபவர்களுக்கு மத்தியில் நீ அமைதியை மட்டுமே பதிலாக ஆயுதமாக வச்சுக்கோ. தேவையில்லாத எந்த இடத்திலும் எந்த மனிதர்களிடத்திலும் நீ எதையும் அதிகமாக தேவைக்கு அதிகமாக பேச வேண்டாம் என் செல்வமே. நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைங்கிற இந்த பயணம் உனக்கு சுகமானதாக, சொகுசானதாக, சந்தோஷமானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் எப்போதுமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சின்னா அது தப்பு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் நல்லவனாக வாழ தான் ஆசைப்படுறான். ஆனால் அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது, அவனுக்கு பிரச்சனைகள் வரும்போது, யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவனா சுயநலம் உள்ளவனாக மாறிவிடுவான். அதனால தான் எப்போதும் எல்லாரையும் நம்பலாம், ஆனால் எல்லாருடைய சூழ்நிலையும் நம்பி யாரையும் நல்லவங்க நினச்சிடாதுன்னு சொல்கிறேன். நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்றதுலாம் இங்கே எதுவும் இல்லை. நீ அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத, அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாத எல்லா நேரமும் நல்ல நேரமாகவே கருதப்படும் என் செல்வமே. எப்போதுமே கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் நினச்சி புலம்பாத. இங்கு சந்தோஷத்தை அனுபவிக்கும் மனிதர்கள் யாருமே இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ.